கோர்ட்டில் ஃபைன் போட்டதுக்கப்புறம் ஒரு வருஷமாக அது இல்லீகலாக அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்கலாம் இப்போ போராட்டம் பண்ணது சொன்னால் 6 மாதம் முன்னாடி பாதையெல்லாம் அழைச்சாங்க. அதை நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லியே ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு ஓடையிலேயே அந்த மண்ணை போட்டது. குளம் நிரம்பிச்சுன்னா தண்ணி இங்கிட்டு வராங்க, ஊருக்குள்ள தானே. இப்போ இந்த ரோடு வந்து 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி போட்டாங்க. இந்த கல்குவாரி மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகணும் ஒரே மாதத்தில் காலி பண்ணிட்டாங்க. இந்த ரோடு போனதுக்கப்புறம் நாங்கள் ரோடு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னேன். இந்த குளத்துக்கு இப்போ தானே இது வந்து இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது. இப்போ ஒரு வாரம் ஜஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு 350 ஏக்கர் குளம் இருக்கும். அந்த குளத்துக்குள்ளே இல்லீகலாக இவ்வளோ ஹைட்டுக்கு ரோடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மெட்டீரியல். நாங்களும் பல தடவை அதிகாரிகிட்ட சொல்லிட்டோம். அவங்க இதை மறு ஆய்வு பண்ணி அடுத்தடுத்து கண்டினியூ போயிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து குவாரி பறிக்கிறதுக்கான ரெஸ்க் எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு குவாரி அதுக்கு வந்து ஜனவரி மாதமே 20 வாங்கிட்டாங்க. மக்கள் எதிர்ப்பு பிரச்சனால ஒரு நாள் செலவு நாங்கள் தீர்வு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நான் நிமலன்னு கூட அப்போ வந்து தீர்வு கிடச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. விழுந்துட்டாரு சார். ஆடு மேய்க்கும் பொழுது விழுந்துட்டாரு சார். விழுந்துட்டாரு ஆடு மேய்க்கும் பொழுது. சார் இந்த வாரி புறம்புக்குள்ள தான் சார் மண்ணே போடுறது. வாரி புறம்பு வரும்போது 40 பிள்ளைங்க வருதுங்க, வெடி வைக்கிறாங்க, பயமா இருக்கு. அரசாங்கம் 540 பயன்படுத்தி அரசு புறம்போக்கு நீர் அகற்ற அதில் இந்த புதன்கிழமை வந்து இன்ஸ்பெக்டர் பண்ண இந்த புதன்கிழமை வெள்ளத்திலிருந்து போன மரம் 15 எல்லாத்தையும் முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணேன். புதன்கிழமை